வணக்கம். நான் தர்மா. இலங்கை இந்திய கப்பல் சேவை தொடர்பாக பல செய்திகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா, தற்போது கிடைத்த செய்தி ஒண்ண நான் உங்களுக்கு பகிரலாம்னு நினைக்கிறேன். இலங்கை இந்திய கப்பல் சேவையானது எதிர்வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது இந்தியாவில நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறை துறைமுகம் வரை இந்த கப்பல் சேவை இடம்பெற இருக்கிறது. தற்போது இந்த கப்பல் சேவைக்கான ஆசன பதிவுகளை செய்ய துவங்கி இருக்கிறோம். குறிப்பாக இணையதளம் மூலமாகவும் பயண முகவர்கள் மூலமாகவும் ஆசன பதிவுகளை செய்யலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா இணையதளமாகிய www.salinsri.com என்ற இணையதள முகவரியூடாக சென்று ஆசன பதிவுகளை செய்யலாம் என அறிவிக்கப்பட்ட அதே வேளை பயண முகவர்கள் மூலமாகவும் ஆசன பதிவுகளை செய்யலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் தனியார் முகவர் நிறுவனம் ஒன்று கப்பல் சேவைக்கான ஆசன பதிவுகளை செய்ய துவங்கியிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் கப்பல் கட்டணத்தை அறிவித்திருக்கிறோம். ஒரு வழி கட்டணமாக 16,500 ரூபாவும், இருவழி கட்டணமாக 34,400 ரூபாவும் கப்பல் கட்டணம் அறவிடப்படும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார். இதுல முக்கியமாக ஒரு செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கிறோம். இதுல ஆசன பதிவு இதுல பயணிகள் பொதிகளை கொண்டு செல்வது தொடர்பாக ஏற்கனவே அறிவித்த அறிவித்தல்ல தற்போது ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கிற ஒரு மாற்றமாக காணப்படுகிறது. கப்பல் சேவை என்று சொன்னால் பெருமளவு பொருட்களை கொண்டு செல்லலாம் என்று சொல்லி ஒரு மனநிலை ஒன்று இருந்திருக்கும். குறிப்பாக விமானத்தில் செல்பவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு பொருட்களை மட்டும்தான் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு நிபந்தனை இருக்கு. ஆனால் கப்பல் சேவையில் பெருமளவு பொருட்களை கொண்டு செல்லலாம் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக 60 கிலோ வரையான பொருட்களை பயணிகள் தம்மசம் எடுத்து செல்லலாம் என்று சொல்லி முன்னர் அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது கிடைத்த செய்தி என்னன்னு சொன்னா 25 கிலோ வரையான பொருட்களை மட்டும்தான் எடுத்து செல்லலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக காணப்படுகிறது. என்னன்னு சொன்னா கப்பல்ல பெருமளவு பொருட்களை நாங்கள் கொண்டு போகலாம், கொண்டு வரலாம்னு சொல்லி நினைத்த பயணிகளுக்கு இப்ப பார்த்தோம்னு சொன்னா 25 கிலோன்றது ஒரு சாதாரண ஒரு பொதியைத்தான் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இது பயணிகள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிற செயலாக காணப்படுகிறது. இதுல இந்த கப்பல் ஆசன பதிவுகளை செய்கின்ற முகவர் நிறுவனம் தங்களுடைய விளம்பரத்தை இதை வெளியிட்டிருக்கிறோம். 25 கிலோ வரையான பொதிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு என்று சொல்லி இவர்கள் தற்போது இவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். இதனால பயணிகள் மத்தியில ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக காணப்படுகிறது. இந்த கப்பல் சேவை பல தடவை ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களால் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த நாளை இந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் பல தடவைகள் கப்பல் செல்லும் என்று சொல்லி பல தியதிகள் அறிவிக்கப்பட்டு பல தடவைகள் போடப்பட்டதை நீங்க அறிவீங்கள். ஆனா இப்போது தற்போது கப்பலுக்கான ஒரு வெள்ளோட்டம் ஒன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் மக்கள் பாரிய எதிர்பார்ப்பில் இருந்தவை இந்த கப்பல் சேவை தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லி. ஆனா இப்ப சொல்லியிருக்கிறோம் என்னன்னு சொன்னா 17ஆம் தேதி கட்டாயம் கப்பல் ஓடும். ஆனா நீங்க கொண்டு வர பொருட்கள் 25 கிலோ மட்டும்தான் கொண்டு வரலாம்னு சொல்லி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால இப்போ குறிப்பா பார்த்தா கப்பல்ல போற பயணிகள் சுற்றுலா பயணிகளும் போவினம், அதே நேரம் வணிக நோக்கத்துக்காக செல்லுற பயணிகளும் செல்வினம். வணிக நோக்கத்துக்காக செல்லுற பயணிகள் பொருட்களை கொண்டு செல்றதுல சிக்கல் இருக்குன்னு சொன்னா பெருமளவு பொருட்களை கொண்டு வரலான்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு அதால ஒரு பயனில்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இது காணப்படும். என்னன்னு சொன்னா இந்த வியாபார நோக்கத்தை நிறைவேற்றாது. பெருமளவு பொருட்களை கொண்டு வந்தால் தான் அவர்களுக்கு இது ஒரு லாபம் ஒன்று கிடைக்கும். அப்ப இது அவர்கள் மத்தியிலேயும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மற்ற சுற்றுலா பயணிகளாக போறவர்களும் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்தியாவில் போய் மலிவாக குறைந்த விலையில வேண்டி கொண்டு வரலாம் என்று நினைப்பவர்களும் இருந்திருக்கிறோம். அவர்களுக்கு இந்த செய்தி ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தியாகத்தான் நிச்சயம் அமைந்திருக்கும். தொடர்ந்து எங்களுடைய வலியுறு தளத்துல நாங்கள் இந்த இலங்கை இந்திய கப்பல் சேவை தொடர்பான செய்திகளை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருப்போம். இந்தியாவிலிருந்து வாரார்கள் கனவேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்ட நீங்கள் நாங்கள் எங்க வேற யாழ்ப்பாணம் வந்தா அதாவது இலங்கைக்கு வந்தா இந்த இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்கலாம், எவ்வளவு பணம் செலவாகும், தங்குமிடத்துக்கு எவ்வளவு முடியும் என்று சொல்லி நிறைய பேர் எல்லாம் கேட்டிருக்கிற நீங்கள்
அவர்களுக்கு பதிலாக நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளில் வந்து இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கோ. எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து எங்களோட காணொலிகளை தொடர்ந்து பாருங்க. அந்த காணொலியில் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்தால் எத்தனை நாளில் வந்து எங்களோட இடங்களை வந்து சுற்றி பார்க்கலாம், இங்கே வந்து தங்கலாம், எவ்வளவு பணம் செலவாகும் போன விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்காக வந்து வழங்குவோம். இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.